ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान तिरुवडिगल पोற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ புகாய நமக்கு. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னா, ஏப்ரல் 2024 துலா ராசிக்கான மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ராசிக்கு கிரகங்கள், அந்த மாத கிரகங்களுடைய நிலையை பார்க்கலாம். இரண்டாவது, உங்கள் ராசிக்கு உண்டான தேவதை, நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவதை இரண்டையும் சேர்த்து நீங்கள் வழிவர்றப்ப உங்களுக்கு தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் எப்படி முக்கியமாக கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த ரெண்டு தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாவே நீங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இல்லாமல் எளிதாக முன்னேறிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு அது மட்டும் இல்லை, சுப நாட்கள் நீங்கள் எந்தெந்த நாள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சுப நாட்கள், எது நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், எதெல்லாம் உங்களுக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு எல்லாமே தனித்தனியாக உள்ள கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதைய பயன்படுத்திக்கிங்க. நன்றி நேயர்களே. இப்போ நம்ம உள்ள போகலாம். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கான ராசியினுடைய அதிபதியும் ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸு, உழைக்காத வருமானம் இப்படி சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ரீதியான கோளாறுகள் வருமா அப்படின்னா, 8ஆம் இடத்து அதிபதியும் ஆகிறதுனால 8ஆம் இடத்து அதிபதி 6ல் போய் உட்காரதுனால கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல, சூரிய பகவான் ஜென்ரலாக 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமை இருக்கிறது. அரசியல் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் ஆதாயம் தேடுறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதம். உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கும் அயன சயன போக விரயஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகி ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடத்திற்கு புதன் வர்றது தவறு அப்படின்னா கூட வக்கரம் அடைந்து வர்றதுனால, ஒரு சுபக்கிரகம் வக்கரம் அடைகிறப்ப சுபத்தை தான் கொடுப்பார். அப்போ வக்கரம் அடைகிறப்போ அங்கே ராசியில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்கின்ற இன்னொரு வக்கரகிரகத்தோட சேர்றப்ப வக்கரம் நிவர்த்தி ஆகி விடுகிறது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரன், உங்கள் ராசி அதிபதி உச்சம், இந்த மாதம் உச்சம் பெற்ற சுக்கிரனோட இணையனால முழுக்க உங்கள் பாக்கியாதிபதியினால மிகச்சிறந்த உங்களுடைய தந்தையினுடைய தொழில், தந்தையினுடைய வருமானம், தந்தையினுடைய செல்வாக்கு இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், நிம்மதி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 7க்கும் உண்டான தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் களத்திரம், கூட்டு தொழில், நண்பர்கள், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் உண்டான செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அடுத்தது காதல். இப்போ காதல் ஸ்தானத்தில் போய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் காதலில் சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதே இடத்துல மூலத்திரிகோணம் அடைஞ்சிருக்கிறார். அப்படின்னாலும் செவ்வாய் சனியினுடைய இணைவு அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாசம் கடைசியில தான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு போறார். லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு போறார். அப்ப 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானாதிபதி வர்றப்ப அப்பதான்
உங்களுக்கு வியாபாரத்தில், கூட்டு தொழிலில், நண்பர்கள் மூலமாக, மனைவியின் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் பாதி மாதம் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் வகை கிரகமாக இருந்தால் கூட குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு விழுகிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு சுபமும் விரயமும் கலந்த ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்குது. ஆனால் லாபஸ்தானாதிபதி நல்ல இடத்துல இருக்கிறதுனால, ராசி அதிபதி உச்சம் அடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான இந்த மாதம் பலன்கள் தான் நடக்க போகுது. குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க, அடுத்தது தொலைதூர பயணத்துக்கு போகிறவங்க, உயர்கல்விக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகச்சிறந்த மாதம். நன்றி நேயர்களே. இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, துலா ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 11/4/24 காலை 7:40 முதல் 13/4/24 பகல் 12 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள். ஏப்ரல் 3, 4, 6, 8, 9, 11, 14, 19, 21, 24, 26, 28, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். இந்த சுப நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டீங்கனாலும் வெற்றியாக தான் முடியும். அதுக்கு அடுத்தது அசுப நாட்களில் ஏப்ரல் 12, 16, 25, 27, 29 ஆக இந்த நாட்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை தயவு செஞ்சு கைவிட்டுறணும். அடுத்தது உங்களுக்கு யோகமான நாட்கள் ஏப்ரல் 8, 9. இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா துலா ராசிக்கு உண்டான தேவதையான மகாலட்சுமியையும், நட்சத்திரத்திற்கு உண்டான சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதையான சக்கரத்தாழ்வாரையும் இந்த மாதம் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதும் உச்சமடைந்திருப்பதும் மகாலட்சுமியினுடைய வழிபாட்டினால நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். தனவரவு சுக்கிர பகவானுடைய சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, லக்ஸூரியஸ் ஜாமானங்களை விற்கிறவங்களுக்கு, பெண்களுடைய ஆடை அணிகலன்கள் விற்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதமாக அமையும். அடுத்து உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு காளியை கூடவே இப்போ நீங்கள் என்ன பண்ணும், இந்த மாதத்தில் மகாலட்சுமியினுடைய வழிபாடு, சக்கரத்தாழ்வாரனுடைய வழிபாடு, காளியினுடைய வழிபாடு, இந்த மூணையும் இந்த மாதம் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அடுத்து சுவாதி 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நட்சத்திரங்கள் ஏப்ரல் 2, 4, 5, 7, 8, 10, 12, 15, 20, 22, 25, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ஏப்ரல் 13, 17, 26, 28, 30 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். இந்த நாட்களில் தயவு செஞ்சு புதிய முயற்சிகளை கைவிட்டுருங்க. யோக நாட்கள் ஏப்ரல் 8, 10. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துலா ராசிக்கான மகாலட்சுமியினுடைய வழிபாடு, நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட நீங்கள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால காளியினுடைய வழிபாடையும் நீங்கள் சேர்த்து பண்ணுறப்ப இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாதமாக அமைஞ்சிடும். அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் ஏப்ரல் 1, 3, 5, 6, 8, 9, 11, 13, 16, 21, 23, 26, 28, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ஏப்ரல் 4, 14, 19, 27, 29 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். யோக நாட்கள் ஏப்ரல் 8, 10. விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடும், துலா ராசிக்கு உண்டான மகாலட்சுமியினுடைய வழிபாடையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதுலேயும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால மகாலட்சுமியினுடைய வழிபாடும், காளியினுடைய சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால மகாலட்சுமியினுடைய வழிபாடும்,
ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால காளியினுடைய வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இந்த மாதம் செஞ்சுட்டு வரப்ப இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாகவும் ஆக துலா ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போய்க்கிங்க. காதல் விவகாரத்தில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.